ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் சுபா பூரணி. நேற்று இது டின்னர் ரெசிபி தான். இது நேற்று நான் அரிசி பூண்டு கஞ்சி வச்சேங்க. வீட்டில் எல்லாத்துக்கும் வயிறு ப்ராப்ளம் இருக்கிறதுனாலையும் வாயிலெல்லாம் புண்ணு வந்ததுனாலையும் நான் அந்த கஞ்சி ப்ரிப்பேர் பண்ணேன். இந்த கஞ்சிக்கு பூண்டு ஒரு 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 கைப்பிடி அளவுக்கு பூண்டு, ஒரு 20 பல்லு பக்கத்தில் பூண்டு, அதுக்கு வெந்தயம், ஜீரகம் எல்லாம் போட்டு, அரிசி ஒரு டம்ளர் புழுங்கல் அரிசியும் போட்டு எல்லாம் களைஞ்சி ஒட்டுக்க 5 டம்ளர் தண்ணி ஊற்றி 7-8 விசில் விட்டு வெந்து எடுத்து வச்சுக்கணுங்க. இதில் பூண்டு, வெந்தயம், ஜீரகம் ரொம்ப முக்கியம். கொஞ்சம் நிறையவே போட்டுக்கலாம். போட்டுக்கிட்டு நல்லா வேக வச்ச உடனே அந்த அரிசி அந்த சாதத்தை பார்த்தா மஞ்சள் கலரில் அப்படியே அழகாக அந்த வெந்தயத்தோட ஃப்ளேவர் நல்லா இருக்குங்க. அதை நல்லா ஒரு மத்து போட்டு கடைஞ்சி விட்டுட்டு வெந்நீர் ஒரு பக்கம் வச்சுக்கணும். ஒரு பக்கம் 6 லிட்டர் பாலை காய்ச்சி வச்சுக்கோங்க. கொஞ்சம் கொஞ்சமாக இதையும் அதையும் ஊற்றி நல்லா கிண்டி இந்த பதத்துக்கு நம்ம கொண்டு வரணும். கொண்டு தண்ணி மாதிரி லிக்விட் மாதிரி கொண்டு வந்தோன்னா இதுக்கு பொட்டுக்கடலை துவையல், இல்லைன்னா தேங்காய் துவையல், அப்படி இல்லைன்னா வெல்லம் வச்சு சாப்பிட்டுக்கலாம். ஊறுகாய் தொட்டு கூட சாப்பிட்டுக்கலாங்க. அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். ஒரு வாரம் சாப்பிட்டோன்னா வயிறு வலி எப்படி வந்ததுன்னு தெரியாத அளவுக்கு போயிடும். நல்ல க்யூர் ஆயிருங்க. வாய்ப்புண்ணுலாம் நல்லா சரியாயிரும். நீங்கள் இந்த மாதிரி கஞ்சி வச்சு வாரத்துக்கு ஒரு 2 டைம் இந்த கஞ்சி வச்சு கொடுத்தீங்கன்னா நல்லது. வயிறு வலி இருக்கிறவங்க ஒரு வாரம் இந்த கஞ்சி எடுத்துக்கிட்டிங்கன்னா வயிறு வலி சரியாயிருங்க. வயிறு புண்ணுலாம் ஆறி நல்ல இதாயிரும். ஏன்னா பூண்டு நம்ம நிறைய சேர்க்குறோம், வெந்தயம் நிறைய சேர்க்குறதுனால